இந்த 75 சீட்டுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அல்ல தமிழக வெற்றி கழகம். ஈடியாக இருந்தாலும் சரி, மோடியாக இருந்தாலும் சரி, யார் வேணால் எதிர்க்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரு. காங்கிரஸுக்கு முன்னாடி ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி காங்கிரஸுக்கு எத்தனை சீட்டு கொடுத்தாங்க சொல்லுங்க? கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல் அதிக வாக்குகள் வாங்கியிருக்கோன்னு சொல்லக்கூடிய கட்சி தானே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு இப்போ எங்க போய் மண்டிட்டு இருக்கீங்க? நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர், ஜல்லிக்கட்டு போராளி திரு ஜலீல் அவர்கள். வணக்கம் தொடர். வாழ்த்துக்கள். அரசியலில் அதிமுக இன்னைக்கு 2026 தேர்தலை ஒட்டி பரபரப்பாக நகர்ந்துட்டு இருக்கு. பெரிய தலைகள் எல்லாமே டெல்லியை நோக்கி பயணம் மேற்கொண்டு வந்துருக்காங்க. இந்த சூழலில் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை, அதிமுகவும் சரி பாஜகவும் சரி, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் பல விஷயங்கள் அடிபட்டு இருக்கு. குறிப்பாக என்ன சொல்ல போனால், எடப்பாடி தரப்பில் அண்ணாமலை இங்கே மேலிடத்தில் பொறுப்பாளர் இருந்தால் அந்த கூட்டணி ஒத்துக்காது அப்படின்ற ஒரு பார்வையும், பாஜக தரப்பில் 100 தொகுதி டிமாண்டும் வைக்கப்பட்டது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு முன்னாடி ஒரு கிசு அடிபட்டது என்னென்னா, தாவைக்கு, அதாவது தமிழக வெற்றி கழகத்தினோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து அது விஜய் அவர்கள் 75 தொகுதி கேட்டதாக ஒரு பார்வை பார்க்கப்பட்டது. இது ரெண்டும் ஒட்டி உங்களோட கருத்து என்ன? முதல்ல உங்களுடைய இரண்டாவது கேள்விக்கு பதில் சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். அதாவது நீங்கள் சொன்ன போல் அது வெறும் கிசு தான், செய்திகள் கிடையாது. செய்திகள்ன்றது அறிவிப்பு பூர்வமாக வரக்கூடியது. அவர்கள் நேரடியாக எங்களை சந்திச்சிருக்கணும், இல்லைனா தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் அவர்களை சந்திச்சிருக்கணும், அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் நடந்திருக்கணும், ஒரு பேச்சு பரிமாற்றம் நடந்திருக்கணும். அப்போது அவங்க இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க, இப்படி அவர்களுடைய தேவைகளை கேட்குறாங்கன்றதை பதிவு செய்யப்பட வேண்டியதாக இருக்கும். திரைமறைவில் எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறது ஆதாரபூர்வமான அறிவிப்புகள் எதுவும் இல்லை. அதே போல் இந்த 75 சீட்டுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அல்ல தமிழக வெற்றி கழகம். இதை கேட்டால் யாருமே கொடுக்கறதுக்கு உடனடியாக தயாராக இருப்பாங்க. ஆனால் அதிமுகவுடைய தலைவர்கள் இன்றைக்கி டெல்லியை நோக்கி பயணம் பண்ணுறாங்க இல்லையா? அது ஏன் அப்படின்னா, இங்கே யாரும் இல்லைன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதிமுக 4 பிளவுபட்டு கடந்த கட்சி. இன்றைக்கி எடப்பாடியார் தலைமையில் தான் பெரிய ஒரு கூட்டமைப்போடு நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோன்னு. அதிமுக அன்றைய இந்த அம்மையாரனுடைய மறைவுக்கு பிறகு ஒரு ஒற்றுமையாக இருந்தது, ஒரு பிளவுபட்டு ஒரு ஒற்றுமையை சந்திச்சுது. அந்த ஒற்றுமை எதற்கான ஒற்றுமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4.5 ஆண்டுகள் கட்சியினுடைய காலம் இன்னும் இருக்குது. நம்ம 2 பேருக்குள்ளே அடிச்சுக்கிட்டோன்னா இந்த 4.5 ஆண்டுகளை நம்ம குப்பை தொட்டியில் போட்ட மாதிரி வீணாக போயிடும். இந்த 4.5 ஆண்டுகளில் 2 பேரும் ஒத்துழைச்சோன்னா ஏதோ ஒரு இலக்குக்கு போய் நம்மளால் சேர முடியும் அப்படின்றது தான் இவர்களுடைய ஒரு திட்டமாக இருந்தது. அந்த திட்டத்தினுடைய வெளிப்பாடாக அவர்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அதை கொண்டு போனாங்க. ஆனால் கொண்டு போய் கடைசியில் ஒரு வழியாக போயிட்டு எங்கேயோ போய் விழுந்துட்டாங்க. விழுந்தப்போ திரும்பவும் நாங்கள் பிஜேபியோட ஒரு கூட்டணி போகிறோம் அப்படின்னு சொல்லி போனாங்க. பிஜேபியோட போகும்போது பிஜேபியோட வாக்கு வங்கிகள் இவர்களுக்கு அதிகமாக இருந்திருந்தால் கூட இவர்கள் தோல்வியை தான் தழுவியிருக்காங்க. அதன் பிறகு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இனி ஒருபோதும் அங்கே போன தலைவர்களும் போகாத தலைவர்களும் அறிவித்தாங்க, பிஜேபியினோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அம்மையார் இந்த ஒரு 13 நாள் 18 நாள் ஒரு ஆதரவு கொடுத்துருந்தாங்க முன்னாடி வாஜ்பாய் காலத்தில். அந்த ஆதரவை கொடுத்துட்டு அவர்கள் சொன்ன இனி என் வாழ்நாளில் ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சியை நான் ஆதரிக்க மாட்டேன்னு 99 ஒரு அறிவிப்பு, ஒரு பிரகடன தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய வாழ்வுரிமை மாநாடு 99 ஜூலை 6 நடந்தது. அந்த மாநாட்டில் அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள், நான் உங்களுடைய சகோதரியாக தான் இருப்பேன், நான் ஒருபோதும் இனிமேல் பிஜேபி பக்கம் போக மாட்டேன், இனி என்னுடைய தவறை வாழ்நாளில் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க. அதே போல் அவங்க மறைவு வரைக்கும் அவங்க பிஜேபியோட எந்த சவகாசமும் இல்லை. ஒரு இந்தியாவினுடைய இரும்பு மங்கைன்னு கூட பேசப்பட்டது. மோடியா லேடியான்னு கேட்கக்கூடிய ஒரே தைரியம் அந்த அம்மாவுக்கு இருந்துச்சு. அதனுடைய பார்வை அப்படி தான் பார்க்கணும். அந்த அம்மாவனுடைய மறைவுக்கு பிறகு இவர்கள் எல்லாருமே நம்மளுடைய கட்சியினுடைய ஒரு கட்டமைப்பை கொண்டு வரணும் அப்படின்றப்போ அந்த மத்திய அரசாங்கத்துடைய அழுத்தம் இவர்களால் தாங்க முடியலை.
ஏன்னா இவர்கள் உறுப்பினராக இருந்தவர்கள் ஓனர் ஆகிட்டதுனால அவர்களால் சமாளிக்க முடியலன்றதுனால எல்லாருமே போய் சரணாகதி அடைந்தார்கள். பிஜேபிக்கு கம்ப்ளீட்டாகவே எல்லாமே வால் பிடிச்சிக்கிட்டு போனாங்க. அப்போ கடுமையான விமர்சனங்கள், போராட்டங்கள் தமிழகத்தில் இதுவரை கண்டிடாத அளவுக்கு மிகப்பெரிய எழுச்சிமிக்க போராட்டங்கள் அனைத்துமே அப்போ தான் அதிமுக காலகட்டத்தில் இந்த போன ஆட்சி காலகட்டத்தில் தான் எல்லாமே நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவர்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்தாக தோல்வியை தழுவியதற்கு பிறகு இனிமேல் நாங்கள் பிஜேபியோட கூட்டணி இல்லை, பிஜேபியினால தான் நாங்கள் நிறைய இடத்துல தோற்றுருக்கோம், இதை நாங்கள் ஒத்துக்கிறோம், இனிமேல் எங்களுடைய வாழ்நாள் முழுக்க நாங்கள் கூட்டணி அமைக்க மாட்டோம்னு சொன்னாங்க. அப்போ அதோடு அவங்க இருந்திருக்கணும்ல? இல்லை. இன்றைக்கி தமிழகத்தில் மிக பிரம்மாண்டமாக ஒரு மக்களுக்கான ஒரு நாயகன் உருவாகிட்டாருன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போது மக்கள் இன்றைக்கி எல்லாருமே அவர் பின்னாடி போகிறாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு இதை எப்படி நம்மளால் சமாளிக்க முடியாது அப்படின்னு கூடியவர்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, அவர்கள் கட்சியில் ஒரு கூட்டம் ஒரு கொந்தளிப்பு இருந்தால் கூட அதை மறைச்சிக்கிட்டு இவர் ஒரு பக்கம் போகிறாரு, செங்கோட்டையன் ஒரு பக்கம் போகிறாரு, ஜெயக்குமார் அவர் போகவே இல்லை, இப்படிப்பட்ட சூழல்களை மறைக்கிறதுக்காக இவர்கள் ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் ரொம்ப தெளிவான ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க. 2026 நிச்சயமாக ஒரு மாற்றம் வேண்டும்ன்றதுல அறுதி பெரும்பான்மையாகவும் மக்கள் வந்து இன்னைக்கு இந்த பக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் நிற்கிறாங்க. 1 கோடி பேரை உறுப்பினர்களாக கொண்ட மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருந்தாலும் கூட உறுப்பினராக சேராத எத்தனையோ பல லட்சக்கணக்கான குடும்பங்களும் தாய்மார்களும் இதை விரும்புகிறாங்க. எங்களுக்கு இவர்கள் தேவையில்லை. 2 பேருமே மாற்றி மாற்றி சொன்னவங்க தான். போன ஆட்சியில் நாங்கள் பண்ணோம், இவங்க இதை பண்ணோம், இவங்க இதை பண்ணல, நாங்கள் இது வந்தால் இதை பண்ணுவோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க தான் 2 பேருமே. 75 ஆண்டுகள் இவர்களால் எதுவுமே பண்ண முடியல. 54 ஆண்டுகளால் அதிமுகவிலையும் எதுவும் பண்ண முடியல. 2 பேரும் வேணாம், ஒருத்தர் புதுசாக வராரு இல்லை, அவர் ஆதரிக்கிறோன்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அதற்கான ஒரு கொந்தளிப்பும் ஒரு வெக்கையை தான் இவர்கள் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காருன்ற. தமிழ்நாட்டுக்கான ஒரு தலைவன் வந்துட்டான்னு குறிப்பிடுறீங்க. இப்போ அந்த சூழலில் தான் அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வைக்க பயந்து பயணிக்குதா? நிச்சயமாக அவர்களுடைய பயம் வேறு எப்படிப்பட்டதாக இருக்கும். ஏற்கனவே இருந்த கட்சி 4ஆக உடஞ்சிருச்சு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். நான் என்ன இதை குறிப்பிட்டு கேட்குறேன்னா, பாஜகவோட அழுத்தத்தால் அவங்க கூட்டணிக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்களா? பாஜக விஜயோட பயத்தினால பாஜக அவரை பார்த்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளக்கூடிய ஒன்றியத்திலும் தமிழகத்திலும் பயம்ன்றது எல்லா அரசியல்வாதியும் தெரியும். மக்களுக்கு இன்னைக்கு அத்தனையுமே புரியும். புரியுதுங்களா? இன்னைக்கு அவருடைய பார்த்து பயப்படுறாங்கன்றதுதான் உண்மை. ஆனால் அரசியல் விமர்சனம் மத்தியில் அதிமுக பல ஊழல்களை செஞ்சிருக்கு. பல அந்த தலைவர்கள் எல்லாருக்கும் மேலேயும் ஒரு ஊழல் வழக்கு இருக்கு. அதனாலேயே திமுக மேல யார் மேலேயும் பாஜக கூட இல்லை. நான் என்ன கேட்குறேன், பாஜக மந்திரிகள் பண்ணலையா? பாலியல் பிரச்சனையிலேருந்து ஊழல் பிரச்சனையிலேருந்து அத்தனையிலுமே பாஜக காரர்கள் யாருமே சிக்கலையா? அதிமுக காரர்கள் சிக்கலையா? திமுக காரர்கள் சிக்கலையா? திமுக காரர்கள் மீது எந்த கரையுமே இல்லையா? கரைபடாத கரத்துக்கு சொந்தக்காரர்களாக கொள்ளை எதுலையுமே அடிக்கலையா? இடி அவர்களுக்கு பக்கம் பாயலையா? ஏற்கனவே இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன சொல்ல வராங்க? எல்லாத்துக்குமே வழக்கு நிலுவையில் இருக்குது. இதை ஒன்று தான் சொல்லுவாங்க. இதை தாண்டி வேற என்ன சொல்ல முடியும்? ஈடியோட ஒரு பார்வையினால் தான் பாஜகவோட கூட்டணி பயணிக்கிறார் எடப்பாடி அப்படின்ற ஒரு பார்வை. இல்லை, அவர்கள் திருப்பியும் சொல்கிறேன், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தளபதி அவர்களுக்கு எந்த பார்வையும் இங்கே இல்லை. ஈடியா யார் வேணால் வரலாம். ஈடியாக இருந்தாலும் சரி, மோடியாக இருந்தாலும் சரி, யார் வேணால் எதிர்க்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரு. நீங்கள் இங்கே எது வந்தாலும் ஓப்பன் கணக்கு தான், எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாம். ஆல்ரெடி கணக்கு பார்த்து இடி ரைடு வரும்போது அவகாசம் கொடுத்து கூட இல்லை உடனே வந்து சந்திக்கிறேன்னு ஷூட்டிங்கை நிறுத்திட்டு வந்து சந்தித்தவர் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள். புரியுதுங்களா? ஒருபோதும் இவர்களை போல பயந்து ஓடுனதோ இல்லை இடிக்கு விசாரணைக்கு வந்த அதிகாரிகளை தாக்குனதோ 2 பேருமே தாக்கியிருக்காங்க. 2 திராவிட கட்சிகளுமே தாக்கியிருக்கிறாங்க, அதிகாரிகளை தாக்கியிருக்காங்க. சோதனைகளுக்கு வரும்போது ஒத்துழைக்கலை, அதனால பெரிய பிரச்சனைகளை 2 பேருமே சந்திச்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஆனால் இங்கே எதுவுமே இல்லை. அவர் அங்கே இல்லைனாலும் வாசல் திறந்து விடப்பட்டிருக்கு. அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. மறுநாள் அவர் வந்து சந்திச்சிருக்கிறாரு. இருந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுத்துருக்கிறாரு, போயிருக்கிறார். தாவேக்கோட முதல் பொதுக்குழு கூட்டம் எப்படி பார்த்தீங்க? அதை தாவேக்காவுடைய பொதுக்குழு எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்திருக்குன்றது தான் பார்க்க முடியும். வேற எப்படி பார்க்க? ஒரு சுவாரஸ்யம், முதல் பொதுக்குழு ஒரு கூட்டியிருக்கீங்க. உங்களோட முதல் பொதுக்குழு அதுவாக தான் இருக்கும். அதாவது மக்கள் இன்றைக்கி அதான் சொல்கிறேன்னே, மிகப்பெரிய ஒரு வெக்கையில் இருக்கிறான். அதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் வந்து கடந்த ஆண்டுக்கு தளபதி அவர்கள் போட்ட ஒரு பிரகடன மேடையை, அந்த மேடையை யார் பயன்படுத்திக்கிட்டார்கள் நினைக்கிறீங்க? அந்த கூட்டத்தை யார் பயன்படுத்திக்கிட்டார்னு மக்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா பயன்படுத்திட்டு இருக்காரு. இல்லை, நல்லா திருப்பியும் சொல்கிறோம், அந்த மேடையில் ஆதவ் அவர்கள் இல்லை. அதன் பிறகு வந்தவர் தான் அண்ணன் சகோதரர் ஆதவ் அவர்கள். புரியுதுங்களா? பிரம்மாண்ட மேடையில் மக்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மக்கள் இன்னைக்கு சாரையாக நம்புகிறாங்க, வந்து நிற்கிறாங்க. இன்னைக்கு
மார்ச் 8 உலக சர்வதேச மகளிர் தினத்தன்னைக்கு தமிழகம் முழுக்க பெண்கள் இறங்கி போராட்ட காலத்தில் நின்றுருக்காங்க. கண்டன ஆர்ப்பாட்டங்களை தமிழகம் முழுக்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதே போல் ஒரு திமுகவை நடத்த சொல்லுங்கள். காசு கொடுக்காம, சாராயம் வாங்கி கொடுக்காம, சாப்பாடு வாங்கி கொடுக்காம அவர்களால் கூட்டத்தை கூட்ட முடியுமா? இல்லை இந்த மகளிர் குழுன்னு ஒன்று நடத்திக்கிட்டு திமுகவுக்கு பேக் போனாக வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, கட்டாயப்படுத்தி நாளைக்கு மகளிர் குழு வேணும்னா, காசு வேணும்னா நீங்கள் எல்லாருமே வந்து இந்த கூட்டத்தில் பங்கெடுக்கணும்னு சொல்லிட்டு ராத்திரி 6 மணிக்கு ராத்திரி 8 மணிக்கு வரப்போகிற அமைச்சருக்காக சாயந்தரம் 3 மணிக்கே கொண்டு வந்து உட்கார வச்சு எல்லாத்தையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல. இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கன்னு பார்க்க சொல்கிறேன். காசு கொடுக்காம இதை போல மக்களா விரும்பி வராங்கல்ல, அந்த ஒரு குறிப்பிட்டு சொல்றீங்க. 2 பேருமே கொடுக்க தான் செய்யறாங்க. கூட்டத்துக்கு காசு கொடுத்து தான் கூட்டிகிட்டு போகிற அவல நிலை உங்களுக்கு இருக்கு. இல்லைன்னு சொல்லுங்க. இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எங்கேருந்து வந்துட்டாங்க? வேற்று கிரகத்திலேருந்து வந்துட்டாங்களா, இல்லை வெளி மாநிலத்திலேருந்து கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்துட்டோமா? 2 பேரும் மாறி மாறி உங்கள் பக்கம் இருந்தவன் தான். அப்போது இன்னைக்கு அவர்கள் இல்லைன்றதை நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. ஏன்னா அப்போ ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய செல்வாக்கு போயிடுச்சு. உங்களுடைய செல்வாக்கும் தரமும் குறைஞ்சிடுச்சுன்னு தமிழக மக்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஊடகவியலாளர்ன்ற பேரில், மூத்த பத்திரிகையாளர்ன்ற பேரில் திமுகவின் பக்கம் பேசக்கூடியவர்களும், ஆர்எஸ்எஸ்னுடைய அடிவருடிகளாக இருக்கக்கூடியவர்களும், அதிமுகவுக்காக பேசக்கூடியவர்களும், பிஜேபியின் ஆதத்தை முழங்கக்கூடியவர்களாகவும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர்த்து உண்மையை உறக்க சொல்லக்கூடியவர்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவர் வந்துட்டார், மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும், அழுத்தம் இருக்கும். அது இந்த இருக்கக்கூடியவர்களுக்கான அழுத்தம் தான். ஆளக்கூடிய திமுக பேசக்கூடாது, பேச முடியாது, பேசுனா கௌரவ குறைச்சல். அதனால அண்ணன் திமுக திருமா அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குது, பேசுங்கன்னு சொல்லிட்டு. ப்ரொஃபஸர் ஜவாஹிருல்லா அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குது, பேசுங்கன்னு சொல்லிட்டு. அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குது, பேசுங்கன்னு சொல்லிட்டு. சகோதரர் தமிம் அன்சாரி அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. கருணாஸ்லாம் எங்கே இருந்தார்? இந்த 4 ஆண்டுகளில் தமிம் அன்சாரி எத்தனை போராட்டங்களில் பங்கெடுத்திருக்கிறாரு? தனியரசு எத்தனை போராட்டங்களில் பங்கெடுத்திருக்கிறாரு? கருணாஸ் எத்தனை போராட்டங்களில் பங்கெடுத்தார்? அவரெல்லாம் வந்து பேசுகிறாரு. உங்களுடைய தலைவர் விஜய் மட்டும்தான் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரே எதிரி திமுக தான் அப்படின்னு குறிப்பிட்டு பேசியிருக்காரு. ஆமாம், தமிழ்நாட்டு அரசியலில் பல கட்சிகள் இருக்கு. இல்லை, பல கட்சிகள் இருந்தாலும் ஆளக்கூடியவர்கள் யாரு? இங்கே ஆளக்கூடியவர் அண்ணன் திரும்ப ஆண்டுகிட்டு இருக்கிறாரா, இல்லை வேல்முருகன் துணை முதல்வராக இருக்கிறாரா, இல்லை ப்ரொஃபசர் ஜவாஹர் அமைச்சரவையில் இடம்பெற்று இருக்கிறாரா? வரல. தமிழ்நாட்டை திமுக மட்டும் ஆண்டுட்டு வரல. திமுக தான் அதிகப்படியாக அதாவது ஆரம்ப காலகட்டம் இன்னைக்கு 75 ஆண்டுகள் கட்சின்னு சொல்லக்கூடியது திமுக தான். நாளைக்கு நாங்கள் தான் திரும்பவும் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லக்கூடிய திமுக தான். அதிமுக இங்கே சுக்குநூறா நொறுங்கி கிடக்குது. திருப்பி நீங்கள் அதை ஒரு பெரிய பிம்பமாக கட்டமைக்காதீங்க. அது இல்லை. போய் 100 சீட்டு பிஜேபி கொடு, 5 சீட்டுக்கு லாய்க்கு இல்லாத ஒரு கட்சி 100 சீட்டை கேட்டு கூட்டணிக்கு நான் கொடுப்பேன்னா முதலாளி யாரு? இன்னைக்கு பிஜேபி தலைமையில் தான் பிஜேபி பங்கெடுத்து கொடுப்பாங்க. அப்போ யார் கூட்டணியினுடைய தலைவரை பார்ப்பாங்க? அப்போ பிஜேபி தான் தலைவரா? உங்களுக்கு அதில் ஏதாவது வருத்தம் இருக்கும்? எங்களுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு எங்களுக்கு எங்க திரும்பவும் சொல்றேங்க, அதிமுகவையோ மற்ற கட்சிகளையோ நம்பி ஆரம்பிக்கப்பட்ட கட்சின்னு சொல்றீங்களா தமிழக வெற்றி கழகம்? யாரையும் நம்பி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அல்ல. வரவர்களுக்கு அரசியலில் பங்களிப்பும் அதிகாரத்தையும் தருவோம்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ தன்னுடைய தலைமையில தானே கூட்டணி, தன்னுடைய தலைமையில தானே ஆட்சி அதிகாரம்னு சொல்றாரு. அப்போ அது உங்களுக்கு ஏன் புரியல? நீங்க யாரை கூப்பிட்டுட்டு கூட்டணி ஆட்சி உங்களுக்கு அதிகாரம் தரேன்னு யாரை குறிப்பிட்டு சொல்ல விரும்புறீங்க? வரவர்களுக்கு புரியுதுங்களா? இப்பவும் சொல்கிறோம், இன்னைக்கு காட்சிகள் எல்லாமே நீங்கள் எல்லாமே சொன்னீங்க, 60 சீட்டு 70 சீட்டு 80 சீட்டு, பாதிக்கு பாதி, 117 இங்கே 117 அங்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கணக்கும் பொய்ன்னு சொல்லியாச்சா? அன்னையிலேருந்தே சொல்லிட்டு இருந்தோம். எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் பகிரங்கமாக பேட்டி கொடுத்தாரு, மறுத்தார், இல்லை அப்படி ஒரு சம்பவங்கள் இல்லைன்னு. அதையும் தாண்டி திமுகவினுடைய அடிவருடிகளாக இருக்கக்கூடியவர் இல்லை இவங்க அதிமுகவோட போயிடுவாங்கன்னு அவங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. புரியுதுங்களா? முற்றுப்புள்ளின்னு எதை குறிப்பிடுறீங்க? தனித்து போட்டி, தனித்து களம் காண்போம். ஏங்க நாங்கள் அன்னையிலேருந்து அதான் சொல்லிட்டு இருக்கோம். தமிழக வெற்றி கழகம் மாநாடு மேடையில் எதை தளபதி அவர்கள் பிரகடனப்படுத்தினாரோ அதை தான் இன்று வரை பேசிட்டு இருக்காங்க. போட்டின்னு ஒரு வார்த்தை சொல்றீங்க, எங்களோடு வரவங்களுக்கு அதிகாரம் தரன்றீங்க. எங்களோடு வர்றது அதிகாரம்னா அது கூட்டணி கட்சி தானே? ஆமா, கூட்டணி வரவங்க வாங்கன்னு சொல்லியிருக்கோம். நாங்க நீங்க வந்தாதான் நாங்க அரசியல் நிப்போம் நீங்க சொல்லியிருக்கோமா? 2026 தமிழக வெற்றி கழகம் போட்டியிடும், அதுல மாற்று கருத்து இல்ல. வரவர்களை அரவணைப்பதற்கு தயாரா இருக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். அதுதான் நான் கேட்கிறேன். அந்த கேள்வி நீங்க எதிர்பார்க்கறது யார?
வாங்க அப்படின்னு கூப்பிடுறீங்களே, அதை யாரை கூப்பிடுறீங்க? அது யாரா வரவர்களுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய 10 பேரில் யார் வேணால் வரலாம்னு சொல்கிறோம். விசிக்காக தான் குறிப்பிட்டு நீங்கள் கூப்பிட்றதா? விசிக்காக இருக்கலாம், சகோதரர் வேல்முருகன் அண்ணனாக இருக்கலாம், கம்யூனிஸ்டாக இருக்கலாம், மனிதநேய மக்கள் கட்சியாக இருக்கலாம், தனியரசு அவர்களாக இருக்கலாம், கொங்கு ஈஸ்வரனாக இருக்கலாம். யாரா இவங்களாம் அரசியல் கட்சிக்காரர்கள் தானே. உங்களோட டார்கெட் இல்லை, டார்கெட் அண்ணன் திருமாவளவனை மண்ணுக்கும் மக்களையும் நேசிக்கக்கூடியவர்கள். இவர்கள் எல்லாமே சீட்டை வாங்கிக்கிட்டு தான் நிற்கிறாங்க. எல்லாருமே ஒரு அழுத்தத்தின் காரணமாக தன்னுடைய கொள்கையை விட்டு கொடுத்துட்டு தான் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. யாரு? மனிதநேய மக்கள் கட்சியாக இருந்தாலும் சரி, அண்ணன் வேல்முருகனாக இருந்தால் அவர்கள் தனிச்சின்னத்தில் போட்டிட்டு இருக்காங்களா? திமுகவினுடைய இன்னைக்கு சட்டமன்ற குறிப்பேடுகளில் திமுக உறுப்பினர்னு இருக்குமா, இல்லை தமிழக வாழ்வுரிமை கட்சி பேசிச்சு, மனிதநேய ஜனநாயக கட்சி பேசிச்சுன்னு சொல்லி இருக்குமா, மனிதநேய மக்கள் கட்சி பேசிச்சுன்னு இருக்குமா? இருக்காது. அதே தான் இவர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தர உங்களுடைய சுயமரியாதையை நீங்கள் இத்தனை வருட அரசியலில் இப்போ வந்த விஜய், இப்போது பூத்த தாவேகா, நீங்க கூப்பிட்டு நீங்க வாங்க நாங்க உங்களுக்கு அதிகாரம் தர அந்த இடத்துல நீங்க வந்துட்டீங்களா? அது உங்களுக்கு தெரியலையா? மக்கள் யார் பக்கம் இருக்காங்க? இன்னும் எலெக்ஷன் என்ன நீங்க எல்லாருமே சந்திச்சிருக்கீங்க. நான் என்ன கேட்கிறேன், காங்கிரஸுக்கு முன்னாடி ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி காங்கிரஸுக்கு எத்தனை சீட்டு கொடுத்தாங்க சொல்லுங்க? 40 சீட்டு கொடுத்தாங்களா? இன்னைக்கு எத்தனை சீட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க? அண்ணன் திருமாவளவனுக்கு கொடுத்திருக்கிற எண்ணிக்கை என்ன? இன்னைக்கு ஏற்கனவே மனிதநேய மக்கள் கட்சிக்கு 5 சீட்டு கொடுத்தாங்களா? இல்ல கடந்த தேர்தல் இவர்கள் எல்லாம் இல்ல தேர்தலை சந்தித்து இவங்களுக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயித்து இருக்காங்க. சரி, நீங்க இதுவரை ஒரு உங்களோட வால்யூம் உங்களுக்கு தெரியுமா? உங்களோட ஓட் பேங்கே உங்களுக்கு தெரியுமா? ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் தெரியும், ஆளக்கூடிய அரசியல் கட்சிக்காரர்களுக்கும் தெரியும், இன்னைக்கு அரசியல் எதிர்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கும் தெரியும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வால்யூம் யாருக்கு? தேர்தலை சந்திக்காத உங்களோட வால்யூம் எப்படி தெரியும்? தேர்தலில் இத்தனை ஆண்டுகள் 54 ஆண்டுகள் கடந்த கட்சி தான் போயிட்டு பிஜேபியோட மண்டியிடுதா? அப்ப அவர்களுக்கு வால்யூம் இல்லையா? கடந்த நாடாளுமன்ற தேர்தலையுமே நாங்கள் ஹைப்பில் தானே இருக்கிறோம். கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல் அதிக வாக்குகள் வாங்கியிருக்கோம்னு சொல்லக்கூடிய கட்சி தானே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு இப்போ எங்கே போய் மண்டிட்டு இருக்கீங்க? 100 சீட்டை கட்ட பஞ்சாயத்துக்காரர் கையில் கொடுத்து அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணி இருக்கக்கூடியவர்களுக்கு பகிர்ந்தளிப்பாரு. நீங்கள் போய் மண்டிடுறீங்களா? அப்போ உங்களை நம்பி வந்தவர்களும் மக்கள் உங்கள் பக்கம் நிற்க மாட்டார்ல. கோபத்தில் இருக்கீங்க அதிமுக. அதிமுக மீது எனக்கு எந்த கோபமும் இல்லை. கொண்டு போய் அடமானம் வச்சுட்டீங்களே உங்களுடைய கொள்கைன்னு தான் நாங்கள் பார்க்குறோம். விஜய் கிட்ட வந்துருக்கணும். நீங்கள் தனிச்சு கூட நில்லுங்க, புரியுங்களா? நீங்கள் போய் தானாக தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு யார் போய் தடுக்க முடியும்? புரியுதுங்களா? அது எங்களுடைய வேலை கிடையாது, அது உங்களுடைய உரிமை. நீங்கள் யார் கூட வேணால் போகலாம் வரலாம். ஆனால் கடந்த தேர்தலில் என்ன சொன்னீங்க? சிறுபான்மை மக்கள் கிட்ட என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தாரு? நான் இப்போ பிஜேபியோடு போச்சுன்னா நான் கட்சியை விட்டு வெளியில் வருவேனார்ல, ஏன் இன்னும் வரல? இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி என்ன பேட்டி கொடுத்தாரு? செல்லூர் ராஜ் என்ன பேட்டி கொடுத்தாரு? சிவி சண்முகம் என்ன பேட்டி கொடுத்தாரு? தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய முன்னாள் மாஜி அமைச்சர்கள் என்ன பேட்டி கொடுத்தார்கள்? யாருமே பார்க்கலையே. இந்த பிரச்சனைக்கு இவர்கள் போய் சந்திக்கிறதுக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எப்படிப்பட்ட பேட்டிகள் எல்லாம் வந்துகிட்டு இருந்தது. எடப்பாடியார் என்ன சொன்னார் அதை சொல்லுங்க. இனிமே எங்களுடைய வாழ்நாள் முழுக்க இங்கே கிடையாது. அப்போ வாழ்நாள் முழுக்க அண்ணாமலை தான் இவங்களுக்கு எதிரியாக இருந்திருக்கிறாரை தவிர்த்து பிஜேபி இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணிட்டார். இங்கே முன்ன ஒரு விஷயம் இருக்குது. காந்தி இப்போ இருக்கக்கூடியவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய அடிவருடியெல்லாம் இருக்கக்கூடியவர்கள்லாம் காவியெல்லாம் வெளியில் போயிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, காங்கிரஸை விட்டு வெளியில் போயிடுங்கன்னு சொல்லும்போது, இந்திரா காந்தி அவர்கள் சொல்லும்போது காவியை இந்திரா காந்தியா நேருவோ புரியுதுங்களா? அப்புறம் அதை ட்ரோல் பண்ண போகிறாங்க. அவர் சொல்லும்போது காவி சட்டைகள் எல்லாம் வெளியில் போய் காவியை போய் வெள்ளையாக மாற்றிட்டு உள்ளேயே வந்துட்டாங்க. நிறங்கள் தான் மாறிக்கிட்டாங்க, பச்சோந்திகள் போல். அதே போல் தான் இவர்களுடைய சாயம் இன்றைக்கி வெளுத்துருச்சு. மக்கள் பக்கம் நிற்கிறோம், மக்கள் பக்கம் நிற்கலை. இன்னைக்கு தங்களை காப்பாற்றிக்க வேண்டும்ன்ற ஒரு எண்ணம். இவர்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை தான், நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுடைய உட்கட்சியை காப்பாற்றுறதுக்காக என்ன முயற்சி எடுத்தீங்க? அண்ணன் செங்கோட்டையனை சந்தித்து நீங்கள் பேசுங்க. செங்கோட்டையன் அவருக்கு சொல்லணுமா? எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி இல்லையா? அவர் சொல்லி தரணுமான்னு கேட்குறேன். இவரை விட எடப்பாடியாரை விட பெரிய ப்ரொஃபைல் அவருக்கு உண்டு. மறுக்கிறீங்களா? விஜயோட பெரிய ப்ரொஃபைல் அவர்களுடைய கட்சியில் சொல்லுங்க. அவர் ஒரு கட்சியாக இருந்துச்சு நிற்க வேண்டியது தானே? அவரோட பெரிய ப்ரொஃபைல் யாரை விட பெரிய ப்ரொஃபைலாக வேணா இருக்கலாம். எதிர்க்கிறதுக்கு தைரியம் இருக்கா அவங்களுக்குன்னு தான் கேட்குறோம். என்ன பெரிய ப்ரொஃபைல் வச்சா உங்களால் எதிர்க்க முடியுதா? முடியலையே. அப்போ உங்களுடைய ப்ரொஃபைலை பற்றி பேசி என்ன அவசியம் இருக்குது? மக்களை ஏமாற்றி தானே இருக்கீங்க. உங்களுக்கு ப்ரொஃபைல் இருந்தால் நீங்கள் நில்லுங்க, ஜெயிங்க,
மக்கள் மன்றத்தில் வென்று காட்டுங்க, மக்களுக்கானவன் மண்ணுக்கானவன் சொல்லுங்க, மக்கள் உரிமையை மீட்டெடுக்கக்கூடியவன் நான் தான் சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க? இப்போ தமிழக அரசியல் பொறுத்தவரை திமுக பிரதான எதிரியாக செயல்படக்கூடிய கட்சிகள் அதிமுக. அவங்க டைரக்டாவே இப்போ இல்லை, 50 ஆண்டு அரசியல்ல தார்மீக எதிர்கட்சி திமுக. இப்போ நீங்களும் கை நீட்டி சொல்றீங்க நமக்கு தமிழ்நாட்டில் அரசியலில் ஒரே எதிரி திமுக, இதுல பாஜகவும் ஒரே எதிரி திமுக. இப்போ ஏன் நீங்க 3 பேரும் பயணிக்க போகிறது? பாஜக வந்து பாசிசவாத கொள்கையை அடிப்படையாக கொண்டவர்கள். இந்த மண்ணை நேசிக்கிறாங்களா, இந்த மக்களை நேசிக்கிறாங்களா, இந்த உணவை நேசிக்கிறாங்களா, இந்த உடையை நேசிக்கிறாங்களா, முதலாளித்துவ கொள்கையோடு கொண்டு வரக்கூடியவர்கள். அவர்கள்ட்ட கம்யூனிசத்தை எதிர்பார்க்க முடியாது, புரியுதுங்களா? பிளவுவாத சக்தியை உள்ள செலுத்திக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள், மத கலவரத்தை கொண்டு வந்து பிரித்தாளும் தன்மையை துண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள். இவர்களோடு எப்படி வந்து ஒரு தமிழக வெற்றி கழகம் எப்படி கூட்டணி வைக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? அவரை போடான்னு சொல்லிட்டாங்க, அவரை போடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பார்வை எதுவா இருக்கு? கண்ணாடியை மாத்துங்க, இல்லைன்னா எண்ணத்தை மாத்துங்க. ஏன் பிஜேபினே சொல்லுங்கன்னு சொல்றேன். மக்கள் மன்றத்தில் நிறுத்தி கேள்வி சொல்றதுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு தைரியம் இருக்கா சொல்லுங்க? சமூக நீதியை பத்தி பேசுறீங்க, என்ன சமூக நீதியை இங்க கழட்டிட்டீங்கன்னு கேட்கிறேன். 2026 அடின்னு அடிச்சு ஓட விட போறான் இல்லையா? அன்னைக்கு தெரியும் அப்பாவா அண்ணனான்னு சொல்லிட்டு.